உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும், அதுவும் நிபந்தனையற்ற சரணடைய வேண்டும். இப்படி நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஈரானின் அடுத்த தலைவரை அமெரிக்காவே தேர்ந்தெடுக்கும் என்றும் கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாகவும் அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தொடர்பாகவும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற தமிழ் ஆய்வு மையத்தின் புவிசார் அரசியல் ஆய்வாளர் அருண்குமாருடன் கலந்துரையாடியிருந்தேன். அமெரிக்கா மிகப்பெரியதொரு சிக்கலில் தற்பொழுது சிக்கப்பட்டு நிற்பதாக தெரிவித்த அவர், ஈரானுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தில் சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் வகிபாகம், இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை இந்த யுத்தத்திற்குள் இழுத்து விட்டது என்பன உட்பட பல விடயங்களை என்னுடன் உரையாடியிருந்தார். இந்த யுத்தத்தின் போக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்ற அவரது பார்வையையும் பகிர்ந்திருந்தார். வாருங்கள், அமெரிக்காவில் வாழுகின்ற புவிசார் அரசியல் ஆய்வாளர் அருண்குமார் கூறுகின்ற விடயங்களை செவிமடுப்போம். நிபந்தனையற்ற வகையில் ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையை எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ 2015 முன்னாடியான நிலைமை வேற. ஆனா அதுக்கப்புறம் ட்ரம்ப் 2016 ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எப்ப சீனாவுடைய டாரிஃப் ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறமே சினாரியோ மாறுது. அதாவது ஜியோ பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு யூனிபோலார் என்ற ஒரு ஆர்டர் ஒரு பைபோலார் இல்ல மல்டிபோலரா மாறுது. சைனாவுடைய எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அதுக்கப்புறம் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, சப்ளை செயின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது அமெரிக்காவோடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயினை ஓவர் ரைடு பண்றதுனால அது ட்ரேட் இம்பேலன்ஸ் ஆகுறதுனா ட்ரேட் டாரிஃபா ஸ்டார்ட் ஆனது. அப்ப இருந்த மிடில் ஈஸ்ட் சிச்சுவேஷன் வேற. அப்ப ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது. அதுக்கப்புறம் ஈரானுக்கான மிசைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் சேட்டலைட் டெக்னாலஜிக்கான கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு இப்போ ஈரான் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸஸா இருக்கு. ஆனா ஈரான் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா இருக்கிறத இஸ்ரேல் விரும்பவில்லை. ஆனா விரும்பலனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த ஜேசிபிஓஏ இதை பத்தி பேசணும்னா நம்ம ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை பத்தியே நம்ம பேசி ஆகணும். 2015 ஒபாமா காலத்துல போட்ட அந்த ஜேசிபிஏ ஒப்பந்தத்துல ரத்து பண்ணதுல இருந்து இது வரைக்கும் அதுக்கான பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இருந்த ஈரான் வேற, இப்ப இருந்த ஈரான் வேற. ஒரு ஈரானோட இப்போதைக்கு சூழ்நிலையில ஐரோப்பா மிடில் ஈஸ்டோடைய ஒரு பிவோட்டல் பாயிண்டா இருக்கு, ஒரு ட்ரேட் பிவோட்டல் பாயிண்டா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறதுனால ஈரான் சரணடைய மாட்டாங்க, அந்த மாதிரி அன்கண்டிஷனலா சரணடைய மாட்டாங்கன்னு தெரியுது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது திணித்துள்ளதான இந்த யுத்தம் பூகோள அரசியலில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தும், உலக ஒழுங்கில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், தற்பொழுதுள்ள ஒற்றை துருவ அரசியலில் ஏதாவது மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று அருண்குமாரிடம் கேள்வி எழுப்பினேன். கண்டிப்பா. ஏன்னா ஒற்றை துருவ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எஸ்கலேஷனை பொறுத்தவரை கடைசி ஒரு 2 வருஷமா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா 2 எஸ்கலேஷன், இதோட சேர்ந்து 3 எஸ்கலேஷன் நடந்திருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு எஸ்கலேஷன் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஈரான் இஸ்ரேலுக்கான எஸ்கலேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ 3வது இந்த எஸ்கலேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 எஸ்கலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா சூப்பர் பவர்ஸ் நேரடியா இல்லை. ஆனா இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேல்மேட்டை தான் முடிஞ்சது. ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதற்கு காரணம் அந்த இந்தியா பாகிஸ்தானோடைய அந்த எஸ்கலேஷன் பிளாட்ஃபார்ம் ஒரு வெஸ்டர்ன், ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவுக்குமான அந்த அவங்களுடைய ஆயுதங்கள் ஒரு பரிசோதனை கூடமா தான் அதுல இருந்தது. அதுல இன்னும் சொல்ல போனேன்னா சைனாவுடைய அந்த ஆயுதங்கள், அதாவது
அந்த J-10 PL-15 அது J-12 ஃபைட்டர் ஜெட், அதுக்கப்புறம் வந்து PL-15ஓட மிசைல், அந்த மிசைலோட காம்பினேஷன் வந்து இந்த ரஃபேல்ஸ் எல்லாம் வந்து நீங்க அட்டாக் பண்ண விஷயத்த பார்க்கும்பொழுது அதை வெஸ்டால வந்து ஏத்துக்க முடியல. அப்போ இந்த ஃபர்தர் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஎஸ் வந்து ஒரு மீடியேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது. அதே போல போன வருஷம் நடந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலையும் இதுதான் நடந்தது. அவங்க அயன் டோம் சொல்ற அந்த மித்தை வந்து இவங்களுடைய மிசைல் அந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து உடைச்சிச்சு. அதாவது ரேடாரை கண்டினியூ அவங்களுடைய இன்டர்செப்டர்ஸையும் ரேடார்ஸையும் கண்டினியூஸா என்கேஜ் பண்ற மாதிரி இந்த லோ காஸ்ட் ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோ காஸ்ட் க்ரூஸ் மிசைல்ஸை வச்சு அவங்க எங்க இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த அயன் டோமை உடைச்சு அதுக்கப்புறம் வந்து இங்க பேலிஸ்டிக்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த நிறைய எக்கனாமிக் லாஸ் வந்து ஏற்பட்டது. அப்போயும் வந்து அமெரிக்கா வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்கு இதை பண்ணாங்க. ஆனா இப்ப நடந்த வந்து விஷயம் வந்து வேற. இப்ப டைரக்டா அமெரிக்காவே வந்து இறங்குனது வந்து இது யாருமே வந்து எதிர்பார்க்கல. காரணம் வந்து என்னன்னா போன வருஷம் 2025 ட்ரம்ப் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்க வந்து மான்ட்ரோ டாக்டரின் அடாப்ட் பண்றோன்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். அதாவது 1820 யூரோப்போடைய அந்த மொனார்கியோட இன்டர்ஃபரன்ஸ் இங்க யூஎஸ்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மான்ட்ரோ டாக்டரின் அடாப்ட் பண்ணாங்க. அதாவது நாங்க அமெரிக்காவை தவிர வேற எந்த இதுலையும் தலையிட மாட்டோம். ஆனா அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர், சப்ளை செயின் இதுல நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்றது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ நாங்க எங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல, அதாவது மேல கனடால இருந்து கீழே சவுத் அமெரிக்கா வரைக்கும் இதுதான் எங்களுடைய வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக இங்க வெனிசுலாவுடைய அதிபரை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க ஈக்குவடர்லயும் கியூபாலையும் நடக்கிற அந்த அந்த டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தையும் சரி, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி தான் ட்ரம்ப் வந்து நவுத்த போறாருன்றது. ஏன்னா சைனாவை இப்ப கண்டெயின் பண்ற கெப்பாசிட்டில இவங்க இல்லாம இருக்கிற கெப்பாசிட்டி உணர்ந்ததுனால இந்த ஆப்ஷன் இவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 1820 இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு மான்ட்ரோ டாக்டரின் அடாப்ட் பண்ணி இவங்க வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, அமெரிக்காவுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, சப்ளை செயினை உருவாக்குனதுனால இவங்களுக்கு வந்து மார்க்கெட் தேவைப்பட்டது. மார்க்கெட் தேவைப்படும் போது 1920 ஒரு 100 வருஷம் கழிச்சு ரூஸ்வெல்ட் டாக்டரினை வந்து அடாப்ட் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு, இவங்க மார்க்கெட் செல்லு. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற இந்த வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிற முக்கிய பினான்சியல் இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், இவங்க வந்து என்ன பண்றாங்க வேர்ல்டு வார் 2 ஃபினான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கப்பட்ட அந்த உலக ஒழுங்கு உருவாக்கப்பட்ட அந்த உலக ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர்ல வந்து அமெரிக்காவுடைய அவங்கதான் பெரிய பங்கு இருக்கு. ஐநால இருந்து வேர்ல்டு பேங்க்ல இருந்து IMFல இருக்கு, இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப அந்த அப்போ வந்து அதுக்கு அப்புறம் சினாரியோ இப்ப இப்படி மாறுது. இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிக்கு கொடுக்குறேன். எஸ்பெஷலி வந்து நான் சீனாக்கு சொல்லபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல இருந்து இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்லாம் நல்லா உருவாக்கிட்ட பிறகு கடைசி 2010 இருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அதே காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, அவங்க சப்ளை செயினுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உலகம் ஃபுல்லா பில்ட் பண்றாங்க. அது சவுத் சைனா கடலா இருக்கலாம், சவுத் ஏஷியாவா இருக்கலாம், மிடில் ஈஸ்டா இருக்கலாம், யூரேஷியாவா இருக்கலாம், ஆப்பிரிக்கா கோஸ்டா இருக்கலாம். இங்க எடுக்கப்பட்ட நாடுகளுடைய பைலேட்டரல் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா சீனாவுடைய பைலேட்டர் ரொம்ப அதிகம். உங்களுக்கு உதாரணமா அவங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த நாடுகள்ல போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இலங்கையும் அதுல இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால நிறைய நாடுகள் அதிகமா இருக்கு. இங்க பனாமா வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை செயினா வந்து போயிடுச்சு. அதுதான் இங்க வந்து ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸை வந்து உருவாக்கிருக்கு, அமெரிக்காவுடைய ட்ரேட் இம்பேலன்ஸ். இதுதான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் ரிஸ்கா பாக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து மார்க்கெட்டை பிடிச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் அமெரிக்கா வந்து பார்த்த முதல் த்ரெட். அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்க திருப்பி அதை ரீசெட் பண்றாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து திருப்பி வருவோம், அவுட் சோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு குளோபல் எந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரீஜனல்ல இருந்து குளோபல் போனதோ அந்த பாலிசி வந்து குளோபல்ல இருந்து ரீஜனலா மாறுது, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரா மாறுது. பர்பஸ் வந்து என்னன்னா
மேனுஃபேக்சரிங்கை வந்து இந்த சைடில் வச்சுக்கிட்டு, செக்டரை இங்கே வச்சுக்கிட்டு, இந்த சப்ளை செயினை ஸ்ட்ராங் பண்ணிட்டு, இவருடைய ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் வந்து என்னவா இருந்திருக்கும்னா, அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் படி இங்க மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சப்ளை செயின் ஸ்ட்ராங் ஆன பிறகு நாங்கள் திருப்பி குளோபலுக்கு வரான்ற பிளான் இருந்திருக்கும். அதுபடி அதனால தான் கிரீன்லாண்டே எடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஒரு நூற்றாண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி தான் வந்து ஒரு பெரிய பிளேயரா இருந்திருக்கு. எனர்ஜிக்கான மெட்டீரியல்ஸ் தான். 18வது நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கோல், அதை சுத்தி நடந்த பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ். 19வது நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய், அதை சுத்தி இருக்கிற பாலிடிக்ஸ், அதை சுத்தி இருக்கிற பாலிடிக்ஸ் வச்சுதான் உலகம் வந்துட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் மாறி இப்போ வந்து இவி இப்போ வந்து இவி எனர்ஜி, சோலர்ன்றது கன்வென்ஷனல் எனர்ஜிக்கா மாறும் பொழுது இவங்களுக்கு வந்து மெட்டீரியல் சயின்ஸு, இதுக்கப்புறம் வந்து இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்ல வந்து தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால அதுவும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பாலிசியை பார்க்க வேண்டியது. முக்கியமா இது வந்து எங்க ட்ரிகர் ஆயிருக்குன்னா, போன வருஷம் 2025 அக்டோபர் மாசத்துல வந்து சைனா வந்து ஒரு ரிசொல்யூஷனை கொண்டு வந்தாங்க. அந்த ரிசொல்யூஷன் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு ரேர் எர்த் மினரல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் பண்ற ஒரு இதை வந்து போட்டாங்க. அதுதான் இங்க ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கும் எங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டி நியூ புதுசான நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. அதுதான் அவங்க என்ன வராங்கன்னா கிரீன்லாண்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. பிகாஸ் கிரீன்லாண்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரெயின். அது அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த செமிகண்டக்டர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அங்க இருக்கிறதுனால அது அவங்க வந்து கேப்சர், அதை வந்து நம்ம பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான பாலிசி. அதே டைம்ல அந்த இவி அந்த எனர்ஜி வந்து ஒரு மெச்சூர் ஆகிற வரைக்கும் உங்களால வந்து ஆயில் எனர்ஜி நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு பேலன்ஸை வெனின்சுலாவை வந்து இவங்க கொண்டு வராங்க. ஸோ தட் உங்களுக்கு எனர்ஜியை வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். அந்த கான்செப்ட் எல்லாம் இருந்தது 27 வரைக்கும் கூட. அதாவது பிப்ரவரி மாசம் 27 வரைக்கும், இந்த போன மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் கூட இவங்களோட ஸ்டாண்ட் இப்படிதான் இருந்தது. நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த வார் எஸ்கலேட் ஆகாது. ஏன்னா ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் சென்ட்ரிக்கான பாலிடிக்ஸ் எடுத்துட்ட பிறகு இவங்க வந்து மிடில் ஈஸ்ட்ல ஃபோக்கஸ் இருக்க முடியாத பொழுது தான் இது எப்படி நடந்தது, அதுவும் ஜெனீவால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் பொழுது. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து நெதன்யாகு வந்து வாஷிங்டன் டிசி வராரு, பேசுறாங்க, கண்டினியூஸா வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து அவங்க நியூக்ளியர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க. அவங்களோட மிசைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு யுஎஸோடைய ஈஸ்ட் கோஸ்ட் அடிக்கிற அளவுக்கு அவங்களோட மிசைல் டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு கண்டினியூஸா ப்ரொபகண்டா பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அது தவிர இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற சிவில் சொசைட்டி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டின் ஃபைல்ஸோடைய ஒரு த்ரெட் பண்ணிட்டு அதனால கூட வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். அதனால வந்து இது நாள் வரைக்கும் நான் வார்க்கு போக மாட்டேன்னு சொன்ன இதே இஸ்ரேல் ஈரான் வாரை ஸ்டாப் பண்ண ட்ரம்ப் வந்து எப்படி இதை இப்போ இந்த வார்க்கு ஒத்துக்கிட்டா இவங்களே போய் அட்டாக் பண்ணும்போது தான் இங்க வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அதை கேட்கும் பொழுதும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, டே 1ல இருந்து இதனால டே 5 வரைக்கும் மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வருது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்ல முன்னாடி நாங்க அட்டாக் பண்ணோம்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ இஸ்ரேலுக்கு அங்க பேஸ் கிடையாது, பக்கத்துல எங்க பேஸ் தான் இருக்கு. அப்ப எங்க பேஸ் அட்டாக் ஆயிருக்கும், அடிச்சிருப்பாங்க, அதுக்குதான் நாங்க அடிக்கணும்ன்றதுக்காக நாங்க சேர்ந்து அடிச்சோம். அதுக்கப்புறம் 2வது நாள் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இவங்களுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து இவங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க வந்து நியூக்ளியர்ல வந்து அவங்க அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை நீங்க அதிக பெர்சன்டேஜை வந்து அந்த 6% நினைக்கிறேன், 6% இருக்கும், அதுக்கு மேல போயிடுச்சு. அதனால இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸும் வச்சிருப்பாங்க, அது எங்களுக்கு வந்து த்ரெட்டா இருக்கும், அந்த மாதிரியான ரீசன் சொல்றாங்க. நோ மேட்டர் வாட் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வார்ல ஒரு அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா, சரியான அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா ஒரு அப்ஜெக்டிவே கிடையாது. என்ன சொன்னாங்க, ரெஜிமே சேஞ்ச் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ரெஜிமே சேஞ்ச் பண்ணுவோம்னாங்க, இல்ல ரெஜிமே சேஞ்ச் வேணான்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நியூக்ளியர் இதை ஸ்டாப் பண்ணுனாங்க, அதுக்கப்புறம் மிசைல் ஸ்டாப் பண்ணாங்க. இது எல்லா டிராமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கடைசி 2015 இருந்து நடந்திருக்கும் இஸ்ரேலோடைய லாபினால. ஏன்னா இஸ்ரேல் வந்து
அவங்களுக்கு ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு எஜிமோனிக்கல் பவர், ரீஜனல் எஜிமோனிக் பவரா வரதை விரும்பல. எஸ்பெஷலி அவங்க வந்து ஒரு நியூக்ளியர் இதுவா வரதும் மிசைல் வரதும் பார்த்தீங்கன்னா இத இவங்க இந்த ஜிசிசி ஸ்டேட்லாம் இருக்கு இல்லைங்களா, கல்ஃப் ஸ்டேட்ஸ், அந்த இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ற ஒரு பயம் இருக்கலாம். இதனால் வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்த அந்த அரபு நாடுகள் ஈரானுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிடும். அப்படி ஈரான் வளர்ந்துச்சுன்னா அந்த பயத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா 2015 ஒபாமா வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதாவது ஜேசிபிஓஏ அணு ஆயுதம் வந்து நீங்க வந்து இவ்வளவு அதாவது அந்த திட்டத்துக்கு வந்து ஈரானை வந்து சைன் போட வைக்கிறாங்க. அந்த திட்டம் படி நீங்க ஈரான் வந்து இந்த அளவுக்கு மேல ஒரு யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது. அதை மானிட்டர் பண்றதுக்கு IEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து அதை மானிட்டர் பண்ணோம், ஆடிட் பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது உங்க மேல நாங்க போட்டு இந்த பொருளாதார தடையை நீக்கிறோம். அப்ப அந்த பொருளாதார தடையை வந்து ஒபாமா காலத்துல 2015 வந்து நீக்கிறாங்க. அந்த நீக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஈரானுடைய அப்ப ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்குது குளோபல் மார்க்கெட்டுக்கு. அப்ப அதை பண்ணின பிறகு என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதை தான் வந்து இஸ்ரேல் வந்து விரும்பல. அப்ப என்ன பண்றாங்க, திருப்பி அந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தம் வந்து சரி கிடையாது, அது வந்து மறுபடியும் ஒரு எக்கனாமிக் சாங்ஷன்ஸை இம்போஸ் பண்றதுக்காக அந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ண வைக்கிறாங்க ட்ரம்ப் அட்மின்ல. அதுக்கான லாபியும் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேல் லாபிஸ் குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து நீங்க 2017 வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி ஒப்பந்தம் ரத்தாச்சு, சாங்ஷன்ஸை வந்து மறுபடியும் இம்போஸ் பண்ணாங்க. இப்போ சாங்ஷன்ஸை இம்போஸ் நீங்க வந்து ஜேசிபி ரத்து ஆன பிறகு இவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து வெளில போயிடுறாங்க. நீங்க எவ்வளவு என்ரிச் பண்றதுக்கான மானிட்டர் பண்ற ஏஜென்சி வந்து பண்ண தேவையில்லை. அப்ப இவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப திருப்பி இதையே வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு உண்மையாலேயே வந்து ஈரான் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதுக்கான வழிவகை வந்து இதுதான். இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு எபிசென்டரே வந்து அந்த ஜேசிபிஓஏ அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுதான். அதனோட வந்து அந்த கேஸ்கேட் எஃபெக்ட் தான் வந்து இது. அதுக்கப்புறம் இவங்க வந்து திருப்பி இந்த ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை வந்து திருப்பி போட்டோம், காம்ப்ரிஹென்சிவான டீல் ஒன்று பண்ணணும், மிசைல்ஸோடைய லிமிடேஷன்ஸையும் அவங்களை கொண்டு வரணும்ன்றதுதான் லாஸ்ட் ஒரு வருஷமா நடந்த இது. இப்ப அது எல்லாம் மீறி இன்னைக்கு வந்து சண்டையில வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரெஜிமே சேஞ்ச் இவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாரா இருந்தாலும், நீங்களும் வந்து ஒரு வார் அனலிஸ்ட் தான், அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு வாருக்கு நீங்க என்டர் ஆகும்பொழுது யூ ஷுட் ஹேவ் த ப்ராப்பர் ஒரு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் இருக்கணும். இன்னொன்று வந்து ப்ராப்பர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது தப்பா போச்சுன்னா நம்ம என்ன இதை எப்படி முடிச்சிடலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது இங்க வந்து என்ன நடக்குதுன்னா அது ரெண்டுமே இல்லாம அவசரமா போயிட்டு அங்க பண்ணதுனாலதான் இப்போ இவங்க ரெஜிமே சேஞ்சும் பண்ண முடியாது. ஏன்னா ரெஜிமே சேஞ்ச் பண்றதுக்கு வந்து யூ ஷுட் பி பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் வந்து இருக்கணும், கிரவுண்ட் இன்வேஷன் இருக்கணும். ஈராக்ல மாதிரி இங்க பண்ண முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அப்புறம் வந்து நீங்க ஒரு ரெஜிமே சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நேரட்டிவ் வந்து மக்கள் கிட்ட செட் பண்ணணும். இங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அது வந்து ஒரு எக்கனாமிக் சூழலை வச்சுக்கிட்டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ்ல வந்து பண்ணீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து அந்த நேரட்டிவ் பில்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஒரு கிளர்ச்சி உருவாகிருக்கும், அது மூலயமா பண்ணியிருக்கும். இல்லைன்னா அந்த கிளர்ச்சி இப்போ ஒரு வருஷம் நடந்து அந்த கொஞ்சம் அந்த மொமெண்டம் பில்ட் ஆன பிறகு கேமனியை வந்து இவங்க வந்து எப்படி மதுரோவை அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான போயிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம், அதுல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இங்க வந்து போயிட்டு அந்த ஏரியல் பாம்பிங் பண்ணி இஸ்ரேல் அட்டாக் பண்ணி கொன்னதுனாலதான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன நடந்திருக்குன்னா கேமனி வந்து நாட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது, அவர் வந்து ஒரு மத தலைவர், ஷியா மத தலைவர் அவர். அப்ப இதெல்லாம் மீறி வந்து ஒரு இஸ்லாம வந்து ஒரு பைண்ட் பண்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு போயிருக்கு. இல்லைன்னா ஒரு வித்தியாசம் ஒரு பியூட்டினா ஷியா அங்க மிடில் ஈஸ்ட்ல ஷியா சன்னி தாண்டி பிரச்சனையை தாண்டி இதை கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. இப்ப பாகிஸ்தான்ல சுன்னி முஸ்லிம்ஸ் அதிகம், அதே போல இந்தியாவிலும் சுன்னி முஸ்லிம் அதிகம். இப்ப காஷ்மீர்ல இருக்க முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் இவங்க டர்க்கில இருக்க முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கன்சாலிடேட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த படுகொலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க, இந்த ரெண்டு மக்களும் போராட்டம் நடத்துறாங்க. அப்ப அந்த இவங்க என்ன கேமனிக் அயத்துல்லா கேமனிக்கு எதிரான எந்த ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்களோ அது இங்க ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு.
அப்ப வாராவது முடிக்கலாம்னா இப்பயும் முடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் கண்டினியூஸா போயிருக்கு. ஏரியல் அட்டாக்ல ஈஸியா நீங்க கொண்டு வந்துட முடியாது. அப்ப இங்க என்ன இங்க இங்க வந்து என்ன நடக்குது, நீங்க வார ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதாவது மத்த நாடு இப்போ ஒரு சூப்பர் பவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மத்த சூப்பர் பவர் வந்து சொல்ல முடியாது. இந்த வாரம் இவங்களும் இதை விட்டு வெளியில வர முடியாது. வந்தாங்கன்னா இவங்க எஜுமோனிக்கல் சுப்பீரியாரிட்டி, அந்த டிஃபென்ஸ் சுப்பீரியாரிட்டி கொஸ்டின் ஆகும், அந்த கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆகும், அந்த வல்லரசுக்கான அந்த கொஸ்டின் வந்து வரும். அப்ப எப்படி இவங்க வர முடியும் வெளியே? ஈரான் மீதான யுத்தம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாகவும் வெறும் தாக்குதல்கள் மாத்திரம்தான் தற்பொழுது அங்கு நடைபெற்று வருவதாகவும் சில அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றார்கள். ஈரானின் வான்படை பலம், கடற்படை பலம் அனைத்தையுமே தாம் அழித்து விட்டதாகவெல்லாம் கூறி வருகின்றார்கள். இவைகள் எல்லாம் உண்மைதானா என்பதுடன் இந்த யுத்தம் வரும் நாட்களில் எப்படி போகப் போகின்றது என்று கேள்வி எழுப்பினேன். இந்த கேள்விக்கான பதிலையும் இதுபோன்று இன்னும் பல விடயங்களையும் மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பார்ப்போம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.